Hi guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல வெத்தா காட்டிட்டு அதுக்கப்புறம் கெத்தா காட்டின டாப் 3 கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல நம்ம காஜிதல ஜிராயா தான் இருக்காரு. நம்ம ஜிராயா ஸ்டார்டிங்ல கிரிசன் சருட்டோபியோட டீம் 7ல தான் இருந்திருப்பாரு. குறும்பு செஞ்சுக்கிட்டு ஒரு வால் பிடிச்ச பையனாவும் ஒரு வீக்கான பையனாவும் தான் இருந்திருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடக்கும். அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாரு. என்னன்னா ஒரு சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சமனிங் கான்டாக்ட் போடாம சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல சமனிங் அனிமல்ஸ்லாம் வராம அந்த தோட்ஸ்லாம் இருக்க இடத்துல போய் என் தலைவன் ஜிராயா விட்டுரும். அந்த இடத்துல லார்ட் ஃபோக்கஸ் ஆகக்கூட ட்ரைனிங் எடுத்துட்டு சேஜ் மோடையுமே கத்திருப்பாரு நம்ம ஜிராயா. அதுக்கப்புறம் தான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பாரு. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாருன்னா கால் லெவல் பவர் உள்ள பெயின் கூட சண்டைக்கு போயிட்டு 3 பெயினை செதைச்சு விட்டு தான் என் தலைவன் ஜிராயா இறந்து போயிருப்பாரு. நம்ம கக்காசியே பெயின் கூட சண்டை போடும்போது புலம்பிருப்பாரு. என்னால இவங்கள ஒருத்தனை சமாளிக்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனா அந்த மனுஷன் எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்காருன்னு புலம்பிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தையில தெரிஞ்சிருக்கும் என் தலைவன் ஜிராயா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல நம்ம ஒபிட்டோ உச்சிகா தான் இருக்கா. நம்ம ஒபிட்டோமே நம்ம நருட்டோ மாதிரி ஒக்காக வாகனம் தான் ஆசைப்பட்டிருப்போம். நம்ம ஒபிட்டோ மினாட்டோட டீம் 7ல தான் ஒரு வீக்கான கேரக்டரா இருந்திருப்பான். நம்ம கக்காசியோட பெஸ்டா பண்ணது தான் நம்ம ஒபிட்டோட ஆசை. ஆனா எதிர்பாராத விதமா தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்ல ஒரு மிஷினுக்கு போகும்போது நம்ம ஒபிட்டோ வந்து பாறையில மாட்டி இறக்குற அளவுக்கு போயிருவான். அந்த இடத்துல நம்ம மாதரா வந்து நம்ம ஒபிட்டோவை காப்பாத்தி நம்ம ஒபிட்டோட லவரான ரின்னு சாகரத அவன் கண்ணு முன்னாடியே பார்க்க வச்சிருப்பான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஒபிட்டோ ஒரு ஈவலான கேரக்டரா மாறுவான். எந்த அளவுக்கு ஈவலா மாறி இருப்பானா ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்கிறக்காண்டி 9 டெயில் பீஸ்ட் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல சமன் பண்ணி விட்டுருவான். அது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வார ஸ்டார்ட் பண்ணி 10 டெயில் பீஸ்டோட ஜிஞ்சுருக்கியா மாதிரி மொத்த சினோபி வேர்ல்டையுமே கதி கலங்க வச்சிருப்பான். அடுத்து ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோ ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு வீக்கா இருந்திருப்பானா ஒரு ஷேடோ க்ளோன் ஜுட்சு கூட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு இருந்திருப்பான். அப்புறம் ஒரு நாள் பெரிய சம்பவமா பண்ணிட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணிடுவான். அப்புறம் டீம் 7ல சேர்ந்து ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியான கேரக்டரா இருந்திருப்பான். அதோட வீக்காவும் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிராயாவை பார்த்து நம்ம ஜிராயா கிட்ட சமனிங் ஜுட்சுவும் கத்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிராயாவோட சேர்ந்து 2 வருஷம் ட்ரைனிங்க்கும் போயிருப்பான். அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் நம்ம நருட்டோ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜிராயா இறந்ததுக்கப்புறம் சேஜ் மோடையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் கால் லெவல் பவர் உள்ள நம்ம பெயின் கூட சண்டைக்கு போய் அந்த பேட்டிலையும் ஜெயிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம 9 டெயில் பீஸ்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு 4th கிரேட் நிஞ்சா வரையும் முடிச்சு வச்சிருப்பான் நம்ம நருட்டோ.